ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளி இஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு 5 பீஸ் இஞ்சி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல்லாம் நீக்கிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் சூடானோடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மிளகா கிள்ளி சேர்த்துக்கிறோம், வரமிளகா. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் துருவின இஞ்சியை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறோம், பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறோம். ஒரு கப் துருவின இஞ்சின்னா ஒரு 1/4 கப் வந்து வெல்லம் நம்ம துருவி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். பெருங்காயம் சேர்த்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு புளி ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை கரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதித்ததுக்கப்புறம் மிளகா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புளி இஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு இஞ்சி 5 பீஸ் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு துருவி எடுத்து வச்சுருக்கேன்.